வணக்கம் நண்பர்களே. யாவரும் நலம். இரு துறவிகளும் ஒரு பெண்ணும், இதுவே இக்கதையின் தலைப்பு. நீங்கள் எப்போதாவது பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கசப்பான விஷயத்தை நினச்சி இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பாரம் உங்கள் மனசை அழுத்திக்கிட்டே இருக்கா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த சின்ன ஜென் கதை மூலமாக கண்டிப்பாக உங்கள் மனசை விட்டு அந்த பாரம் இறங்க போகுது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இரு துறவிகளும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதிய துறவியும் ஒரு இளம் துறவியும் தங்கள் மடாலயத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அன்று பலத்த மழை பெய்திருந்ததால் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்தது. அவர்கள் ஒரு ஆற்றின் கரையை நெருங்கிய பொழுது அங்கே ஒரு அழகான இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளோ விலை உயர்ந்த நகைகளையும் அழகான பட்டு புடவையையும் அணிந்திருந்தாள். அந்த சேற்றில் இறங்கினால் தன் நாடை பாழாகிவிடுமோ என்று கவலையோடு ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த முதிய துறவி சட்டென்று யோசிக்காமல் அந்த பெண்ணை தன் தோளில் தூக்கி கொண்டு ஆற்றை கடந்து அக்கரையில் பத்திரமாக இறக்கிவிட்டார். அந்த பெண்ணும் நன்றி கூறிவிட்டு சென்றாள். இரு துறவிகளும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஆனால் இளம் துறவிக்குள்ளே ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. துறவிகள் பெண்ணை தொடக்கூடாது என்பது விதியல்லவா? நமது குரு எப்படி செய்யலாம், அந்த பெண்ணை எப்படி தூக்கலாம் என்று மனதிற்குள் புழுங்கிக் கொண்டே வந்தார். பல மணி நேரங்கள் கழிந்தன. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த இளம் துறவி, குருவே, நாம் துறவிகள் அல்லவா? பெண்களை தீண்டுவதோ பெண்களை தொடுவது நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாயிற்றே. ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை தூக்கி சுமந்தீர்களே, இது சரியா என்று கோபமாக கேட்டார். முதிய துறவி மௌனமாக புன்னகைத்துவிட்டு சொன்னார், தம்பி, நான் அந்த பெண்ணை அப்பொழுதே ஆற்றங்கரையிலே இறக்கி வைத்து விட்டேன். ஆனால் நீதான் இன்னும் அவளை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்றார். அதாவது நண்பர்களே, இந்த இளம் துறவியைப் போலத்தான் நாமும் யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை அல்லது கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம் முடிந்து பல காலம் ஆகியிருக்கலாம். அந்த பிரச்சனையை அப்போதே முடித்துவிட வேண்டும். ஆனால் நாம் அதை இன்னும் மனதிற்குள் சுமந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம் மன அழுத்தத்திற்கு மிக முக்கியமான காரணம். எதை எங்கே விட வேண்டுமோ அதை அங்கே விட பழக வேண்டும். இதுவே இந்த கதை. உங்கள் கருத்து என்ன? நீங்கள் இப்படி எதையாவது சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வாழ்க்கை பாடங்களை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ள